Hi, hello, welcome back to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Why Not Reaction. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அவர் நடிச்சு வர இருக்கக்கூடிய கோட் படத்துடைய செகண்ட் சிங்கிள் தான் பார்க்க போறோம். ஸோ கோட் இந்த படத்தை பத்தி பேசணும்னா மூணு முக்கியமான விஷயம், பட் ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று தலைவன் யுவன், இன்னொன்று தளபதி விஜய். ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணக்கூடிய ஒரு படம். ரொம்ப வருஷமா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கொலாபரேஷன். ரொம்ப வருஷமா யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அவர் எல்லா மியூசிக் டைரக்டரோடையுமே மோர்லெஸ் படம் பண்றாரு. அனிருத் கூட சொல்ல வேணா, சூப்பரா அடுத்தடுத்த படங்கள், அடுத்தடுத்த ஹிட்ஸ், அடுத்தடுத்து பயங்கரமா பண்ணிருக்காரு, அது டவுட்டே இல்லை. பட் அப்பப்போ ஜிவி பிரகாஷ் கூட பண்றாரு, டிஎஸ்பி கூட பண்றாரு, சந்தோஷ் நாராயணன் கூட பண்ணியிருக்காரு, எல்லாரும் கூடயும் பண்ணிட்டு இருக்காரு. யுவன் கூட ஏன் இல்லை? ஏன் யுவனோடைய கொலாபரேஷன் நடக்க மாட்டேங்குது? நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் அது. ஃபைனலாக இங்கே தான் அது நிறைவேறியிருக்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெங்கட் பிரபுக்கு தேங்க்ஸ். ஏன்னா வெங்கட் பிரபுவால் நடந்திருக்கு. அவர் சில விஷயத்த மாற்றவே மாட்டார். அதில் யுவன் சங்கர் ராஜா ஒருத்தர். ஸோ அதனாலே யுவன் உள்ள வந்துட்டாரு. ஸோ ஃபைனலி அது நடந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு, அது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ என்ன மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல, எனக்கு ரொம்பவே அதிகமாக இருந்தது. அந்த பாட்டு நல்லா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்குதான், அது டவுட்டே இல்லை, சூப்பர் சாங் தான். பட் என் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அந்த சாங் என் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்க தான் செய்யுது. அதர் தன் தட், இப்போ செகண்ட் சிங்கிள் வந்திருக்கு. இந்த சாங் எப்படி இருக்குன்னு வாங்க ரியாக்ட் பண்ணலாம், போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். மேஜிக்கல் மியூசிக்கல்லாம் இல்லை, மேஜிக்கல் தான். சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, இதான் ஏஐ பண்ண வாய்ஸ். எட்டு வைத்து வானம் வருகிறதோ, சூப்பரான வாய்ஸ். முடிச்சு அப்படியே பஸ்ல ஆரம்பிச்சு சூப்பர். வாவ், இந்த பேரை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. கடைசியில வசீகரால பார்த்தது. செம்ம, அப்படியே ப்ரீஸியா பண்ணிருக்காங்க அந்த சாங். ஐ திங்க் அப்படியே ஒரு ஃபேமிலி, ஒரு அழகான ஃபேமிலிக்குள்ள அந்த சாங். மழை பொழிகிற இரண்டாம் நாளில் விழும் துளியில் மாசில்லை, இது ஒரு வகை இரண்டாம் பிறவி, வாழ்வில் இனிமேல் குறையில்லை. யுத்தம் புரிகிற மண்ணில் இரத்த பந்தம் போல் பலமில்லை. வா எழுந்திடு, வாழ் சுழற்றிடு, வான் கிழித்திடு, பயமில்லை. கீச்சை மறந்து போலியின் மௌனம் போல இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே. உறவெல்லாம் ஒன்றாக, விழியெல்லாம் தேனாக, இருளெல்லாம் தூளாக, பறவை கூட்டில் வெண்மீன் பூக்க. தளபதி டச்சு
விஜய் அவரோட டச்சை கொடுக்குற சாங் வந்து அவரோட வாய்ஸ் ரொம்ப அப்படியே பயங்கரமாக இருக்குது, பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. இந்த மாதிரி இன்டர்லூட்ஸ்லாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. சூப்பரான ஒரு இன்டர்லூட். தோழி உன்னை பார்த்ததும் நேற்றின் முகம் யோசனை, ரெட்டை ஜடை வாசனை, நீதானா நிஜம்தானா, வயதின் முதல் காதலா, வார்த்தை இல்லா வெயிலா, சாட்சி எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிஜம்தானா, இந்த சாங்க்கான ஃபீல் அந்த எடிட்டிங் பார்க்கும்போது அந்த விஷயம் சூப்பராக இருக்குது. விழுந்தாயே காலம் பருவம் கடந்தாலும் கலையாமல் நின்றாயே, போவா பல நாட்கள் பின்னே பின்னே வாழ்வோம், நாம் வளராத பிள்ளை போலே. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை நீந்தும் தளபதி வாய்ஸ் ஓவரில் பின்னாடி அப்படியே உருகுது சாங். சாங் எப்படி இருக்கு? சான்ஸே இல்லை. சாங் வந்து சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி ஒரு சாங்கை மட்டும்தான் யுவன் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதாவது அவர் அப்படியே அந்த 90s கொண்டு போயிட்டேன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு மியூசிக்கு, அப்படி ஒரு வே ஆஃப் சாங். அந்த டியூன் அழகா பிளேஸ் ஆயிருக்கு. அந்த மியூசிக்குள்ள அந்த டியூன் அழகா பிளேஸ் ஆகி அது அப்படியே அந்த கோர்வையா போயிட்டு இருக்கு சாங். எங்கேயுமே அந்த சாங் வந்து எதையுமே டிஸ்டர்ப் பண்ணல. மீன்ஸ் அந்த டியூனை மியூசிக் டிஸ்டர்ப் பண்ணல, மியூசிக்கை டியூன் டிஸ்டர்ப் பண்ணல. எல்லாமே ஒரு மர்ஜ்டா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மீட்டர்ல இருந்தது சாங்னு சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி சாங் தான் வந்துட்டு நம்ம எப்படி சொல்றது, டு பி ஃப்ராங்க் பேசணும் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய மியூசிக் டைரக்டர் சூப்பர் மியூசிக் போட்டுட்டு தான் இருக்காங்க. பட் நான் எப்போதுமே வந்து ஒரு மெலோடி சாங்ஸ்லாம் கேட்கும்போது என்னதான் இருந்தாலும் இது வந்து இந்த டியூன்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷான டியூன்ஸ், இது எல்லாமே ஒரு 2K டியூன்ஸாகவே இருக்கு. ஸோ நம்ம 90s அந்த ஒரு விண்டேஜ் டியூனை வந்து என்னடா அதை வந்து மிஸ் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஒரு 90s டியூனை வந்து கேட்டு இப்போ வந்து கண்ணை மூடிட்டு நம்ம வந்து சில சாங்ஸ்லாம் யோசிச்சாலே அந்த 90s சாங்ஸ் தான் வருது. நம்ம தலைவன் யுவன் வந்து அப்படியே ட்ரக்ஸை உள்ள நம்ம ஏற்றி இறக்கிருப்பாப்புல. அந்த மாதிரியான சாங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இப்போ கோட்ல இந்த சிங்கிள், இந்த ட்ராக் அப்படியே நம்மளை பின்னாடி கூட்டு போயிடுச்சு. பேக் யுவன்ங்கிறது இந்த பாட்டு தான் பேக் யுவன் பிரிச்சு டாப்லன்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி விஜய் அவருடைய வாய்ஸ் ரொம்ப யூனிக்ங்க. இந்த மாதிரி வாய்ஸ் வந்து அவருக்கு வேற எந்த பாட்டுலையும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அவர் ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு சிங்கர் பாடின மாதிரியான ஒரு ஃபீலை தெளிவாக கொடுத்துச்சு இந்த வாய்ஸ். பெர்ஃபெக்டாக அது அந்த சாங் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்காருன்னு தெரில எனக்கு. ரெண்டாவது, நம்ம பவதாரணி இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாய்ஸை ஏஐ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஏஐ பண்ண மாதிரியே இல்லை வாய்ஸு. கம்ப்ளீட்டாக அவங்க பக்கம் நேரில் வந்து உட்கார்ந்தா கூட இப்படி ஒரு சாங் வருமா அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக ஏஐ பண்ணியிருக்காங்க. அவங்களோட வாய்ஸும் இந்த பாட்டில் ஒரு சூப்பரான ஒரு மெலோடியான ஒரு விஷயத்தை கொடுக்குது. அவங்க வாய்ஸ் அவ்வளோ இனிமையாக கேட்குறதுக்கு. ஸோ ஃபைனலாக டோட்டலாக அந்த சாங் எப்படி இருக்குது? சூப்பரான ஒரு செம்ம மெலோடி ட்ராக்கு. ஆக்சுவலி ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு யுவனுக்கு இப்படி ஒரு அழகான மெலோடி நான் ரொம்ப வருஷம் கழிச்சு யுவன்கிட்ட கேட்குறேன். கண்டிப்பாக இந்த ட்ராக் எல்லாருடைய பிளேலிஸ்ட்லேயும் இருக்குங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக என் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கான ரியாக்ஷன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். Until bye from Why Not Reaction.